நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் குழந்தைகளுடைய உலகத்தை அழகுபடுத்துகின்றன. அந்த காலத்து குழந்தைகள், அதாவது ஒரு இப்போ 35 வயசில் இருக்கிற அல்லது உங்கள் பீரியட் குழந்தைகளுக்கும் இப்போ இருக்க குழந்தைகளின் உலகத்துக்குமான வேறுபாடாக இதை பார்க்குறீங்க? குழந்தைகள் இப்போ தனியாக வாழ்கிற மாதிரி இருக்கு. குழந்தைகள் இப்போ தனியாக வாழ்கிற மாதிரி. அது அப்பா அம்மா குழந்தைகள் இவங்க தான் இருக்காங்க. வீட்டில் தாத்தா பாட்டி மாமா அத்தை இவரெல்லாம் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த பொண்ணுக்குள்ளே எல்லாமே செஞ்சு வச்சதுன்னா அந்த குழந்தை மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படுது. நம்ம குழந்தையா இருக்கப்போ வீட்டில் எப்போதும் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தனி குடும்பம், இந்த குட்டி குடும்பம் இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி குழந்தைகள், அது ஒன்று தெரியுது. பட் பொருட்கள் மாறி இருக்கு, ஆனால் இன்னும் குழந்தைகளாகவே இருக்காங்க. முன்னே விட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? முதல்ல படிப்பு, இந்த ரேங்க்கு வாங்குறது. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவோம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் 5வது வரைக்கும் ஃப்ரீ பாஸ். இப்போ 8வது வரைக்கும் ஆயிடுச்சு. படிச்சுமா படிக்கலான்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. கரண்ட் வேறு சாயங்காலம் 6 மணிக்கு போயிடும். நம்ம வெளியில் விளையாட போனோம்னா 8 மணிக்கு தான் திரும்பி வீட்டுக்கே வருவோம். டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது. ரேடியோ மட்டும் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கும். அப்போ உங்களோட முழுக்க என்னன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களோடும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பெர்மிஷன் கேட்க வேண்டிய சூழலில் இருக்கும். அதிகபட்சம் நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா டிவி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ டிவி பார்க்க விடாமல் படிக்கணும், இல்லை படிக்கணும். அப்போ வந்து அப்பா அம்மாவும் எங்கேஜ் பண்ணுறது தயாராக இல்லை. குழந்தைகள் தனியாக அவர்களுடைய வேலையை பார்க்கணும் சின்ன வயசுல இருந்தே. அப்போ குழந்தைகளுடைய உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு. அவர்களால் புறவுலகத்துக்கு போக முடியல, அவங்களுக்கு விளையாடுவதற்கான இடமே இல்லை. அவருடைய மொத்த உலகத்தையும் என்ன சொல்கிறது, வீடியோ கேம்ஸ், டிவி, அதை விட அதிகமாக பெற்றோர்கள் அவங்கள படின்னு சொல்கிறாங்களே, அந்த படிப்புங்கிறது ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க. படிப்பு பெரும்பாலான இடத்தை அப்படியே வியாபிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதை தவிர பெற்றோர்கள் என்ன விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெரும்பாலானவர்கள் பெற்றோர்கள் வந்து படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இவங்க செய்கிறது, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது, செய்ய வேண்டாம்னு நினைக்கிறீங்க? குழந்தை இப்படி செய்கிறா, வீட்டுக்கு வந்தால் சப்பாத்தியில் மாவு ஊற்றி வச்சிட்றா, உப்புல தண்ணி ஊற்றி வச்சிட்றான்னா அவள் ஏன் அப்படி செய்கிறாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அவள் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தால், அவளுடைய எதிர்ப்புணர்ச்சி அப்படி காட்டுறாளா, நீங்கள் அவளை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் தனியாக இருந்தேன், நீங்கள் இல்லைன்னா அப்படி பண்ணுவேங்கிறத அவளுக்கு வெளிப்படுத்த தெரியாத விதமாக வெளிப்படுத்துகிறாளா அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகிட்ட பேசினா தான் தெரியும். லாஸ்ட்டாக உப்புல தண்ணி ஊற்றுனீங்களா, சோத்துல தண்ணி ஊற்றுனீங்களா? உப்புல தண்ணி ஊற்றுனீங்களா? எதுக்கு உப்புல தண்ணி ஊற்றுனீங்க? வாங்கி கொடுக்கல. என்ன வாங்கி கொடுக்கலன்னு ஊற்றுனீங்க? சைக்கிள். ஓ, சைக்கிள் கேட்டீங்க, வாங்கி கொடுக்கல, கோபத்தில் உப்புல தண்ணியை ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? குழந்தை கோபத்தில் தான் இதெல்லாம் வெளிப்படுத்துறான்னு தெரியாது, கேட்டதில்லை. தண்ணி ஊற்றிட்டா கோபம் வரும், ரைட், எதார்த்தம் அதுதான். ஆமாம், குழந்தைகள் வந்து நம்ம கலகம் செய்யதை விட்டுறோம். வளர குழந்தைகள் கலகம் செய்வார்கள். அவர்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று நம்ம செய்ய சொன்னோம்னா, கட்டாயப்படுத்தணும்னா, அது வன்முறைக்கு உட்படுத்தணும்னா அவங்க அதை வேறு விதமாக வெளிப்படுத்துவாங்க. அது அப்படி வெளிப்படுத்துவதற்கு காரணம் ஒன்றும் உங்கள் மேலே இருக்க மரியாதை நேரடியாக சொல்ல முடியாது, 2 அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. அப்போ நம்ம தான் அவங்களுடைய வெளிப்பாட்டினுடைய இதை புரிஞ்சுட்டு அவங்க ஏன் வெளிப்படுத்துகிறாங்கன்னு கண்டுபிடிச்சோன்னா, அது எதனால் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதை வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் பேசிட முடியும். அப்போது நம்ம முதியவர் நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிறத விட்டுட்டு நம்ம அந்த குழந்தையினுடைய உலகத்துக்குள்ளே போய் குழந்தைகிட்ட பேசினாலே இந்த பிரச்சனைகள் இருக்காது. கீராஜ் நான் ஒரு கதை எழுதியிருப்பார். வந்து ஆஃபீஸில் வந்து முதலாளி வந்து தொழிலாளி அடித்தார். தொழிலாளி வீட்டுக்கு வந்தார், அவனோட பையன் அடித்தார். பையன் போய் நாய் அடித்தான். ஸோ இந்த நாய் போய் ரோட்டில் போகிறதுனா கடிக்கும். இப்போ ஒரு இடத்துல விழுந்த அடி அப்படி ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். பட் இன்னொன்று, இப்போ பார்த்த வரைக்குமே முன்னை விட குழந்தைகள் நிறைய பொருட்கள் கேட்பது போல இருக்கு. ஏன்னா பேரலாக மார்க்கெட் நிறையா பெருசாக விலை உயர்ந்த பொருட்கள் நிறையா கேட்குறாங்க. டிவி, அதாவது குழந்தைகளுக்கு எது விலைன்னு தெரியாது. அவன் லேப்டாப் 2000 ரூபா, குழந்தைகளுக்கு விலை எதுன்னு தெரியாது. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. டிவி முழுக்க பொருட்கள் நிறைந்திருக்கு. எல்லாமே ஷாப்பிங் மால். நீங்கள் வெளில கூட்டி போனீங்கனாலே, நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போனால் கூட ஒரு கடை வீதியை முன்னெல்லாம் வந்து ஒரு தியேட்டர் தனியாக இருக்கும், ஹோட்டல் தனியாக இருக்கும், கடை தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாலுக்குள்ள போனீங்கன்னா தியேட்டர் விட்டு வெளில வந்தோடனே ஒரு டாய் ஷாப் இருக்கும். ஸோ நீங்கள் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு கன்சியூமர் உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்றைக்கி நம்ம மிஞ்சி போனால் நம்ம வந்து என்ன கேட்போம்னா மிட்டாய் கேட்போம். இன்றைக்கி வந்து அந்த மிட்டாய்களே பல வகைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 4 நாள் காசு கொடுத்து வாடகை சைக்கிள் எடுத்து ஓடுறதுக்கு 4 நாள் கேட்போம். சைக்கிள் வாங்கி கொடுங்கிறது வந்து பெரிய, ஏன்னா சைக்கிளே பயங்கர எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிட முடியும்னு டிவியில் பார்க்குறாங்க, அந்த குழந்தைகளே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குழந்தைகள் இப்போ பார்க்குறப்போ இது அவங்களுடைய பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. எப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில்னு கேட்குறப்போ பசங்க வேறு மூக்கே போகலை. பெரும்பாலான பிள்ளைகள் இது வாங்கி கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? லஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் பொருள் வாங்கி கொடுக்குறது லஞ்சம். என்னன்னா, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, காம்பன்சேஷன். நீ என்ன குறை கேட்காம இருக்கிறதுக்கு நான் உனக்கு லஞ்சம் கொடுத்துறேன். ஏன் இன்னைக்கு அப்பா வந்து லேட்டாக வந்தேன், அம்மா லேட்டாக வந்தேன், வர்றப்பே உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா நீ லேட்டாக வந்தால் பரவாயில்லைங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ பெற்றோர்கள் தங்களுடைய தவறுகளுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து லஞ்சம் கொடுத்து குழந்தைகள் அதை பிளாக்மெயில் அவங்க கூட இடத்துல பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ குழந்தைகளை, இந்த காலத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க ஒரு பொருள் சார்ந்த உலகம்,
இன்னொரு பக்கம் படிப்பே வாழ்க்கை என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்துக்குள்ள பிள்ளைகளை அவர்கள் உலகத்தில் ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்கு எப்படியான ஒரு வளர்ப்பு முறை பெட்டர்னு நினைக்கிறேன்? நம்மளால இனிமேல் கூட்டு குடும்பத்துக்கு திரும்பி போக முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. நம்முடைய அமைப்பு மாறிடுச்சு. எவ்வளோ அதிகமாக நம்ம அவங்களோட நேரம் செலவிடுகிறோம். நம்முடைய ப்ரையாரிட்டி அவங்க தான் அப்படின்னு நம்ப வைக்கிறது. இந்த வீட்டினுடைய பிரதானம் நீ தான், என் வாழ்க்கையினுடைய பிரதானம் நீ தான், எல்லாமே நான் உனக்காக தான் செய்கிறேங்கிற அந்த குழந்தையை நம்ப வைக்கிறது. அதுதான் சிக்கலா இருக்கிறாம். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை குழந்தைக்காக ஒப்படைச்சிருக்காதா தான் இல்ல சொல்றாங்க, ஒப்படைக்கிறது செய்றாங்க. வேற, அதாவது கமிட்மெண்ட் வேற, பிரதானம் வேற. வந்து பணம் சம்பாதிக்கிறது சொல்ல. ப்ரையாரிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இந்த இடத்துல டிவியில ஒரு பாட்டு போயிட்டு சீரியல் போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல குழந்தை ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கா, நீங்க சீரியல் பார்க்க போறீங்களா வரைகிற பார்க்க அந்த பிரதானம் அதான் ப்ரையாரிட்டி. அவங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுல இருந்து, ஸ்கூல் விட்டோன்னு கூட்டு வரதுல இருந்து, அது நடந்து வரப்ப நீங்க என்ன பேசுறீங்க, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றது, எந்த விதத்திலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க ஃபில்டரே பண்ணாம இதை சொன்னா திட்டுவாங்கிற பயமே இல்லாமல் சொல்லுவதற்கான அனுமதி கொடுப்பது. அப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்களே தேர்ந்தெடுக்க அனுமதிப்பது. நான் இன்னைக்கு விளையாட போறேன்னா சரி நீ விளையாடுங்கிற சுதந்திரத்தை கொடுக்கறது, உன் டைமை நீயே மேனேஜ் பண்ணுன்னு கொடுக்கறது, நான் உன்னை நம்புறேன்னு சொல்றது தான் அதனுடைய முக்கியமான விஷயம். ஒரு ஆவரேஜான மார்க் தான் குழந்தை எடுக்குது அப்படின்னா என்ன பண்றது? ஒன்றுமே டியூஷன் வைக்காதீங்க, எதுவுமே வைக்காதீங்க, 8ஆவதுக்கு மேலே படித்தாது போதும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி தான் ரஷ்யன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் 5ஆவது 8 வயசில் தான் ஸ்கூல்லேயே சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் முதல்ல 5ஆவதுல தான் சேர்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 2.5 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஸ்கூலில் விட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஸ்கூல் எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்பா அம்மா வேலைக்கு போகிறனால அப்போ வீட்டிலும் பள்ளியிலும் குழந்தைகள் கிட்டத்தட்ட அனாதையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அவங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ 7லேருந்து 10 வயசுக்குள்ள குழந்தைங்களை நம்ம கூட்டு வந்து இங்கே உட்காந்து வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அதில் இந்த குழந்தைகள் வந்து இந்தியாவினுடைய ஒரு 20% ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 20%க்கும் குறைவான குழந்தைகளை தான் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போது இன்னும் மிச்சம் இருக்கிற 80% குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகளாக இல்லாமல் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளாக இருக்காங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது, இவங்க ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்காங்க. இந்த குழந்தைகள்கிட்டயே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தபோது என்ன தெரிய வந்துச்சுன்னா, பிரேக் விடுற வரைக்கும் அவங்க பேசின ஒரு இயல்பு அது வேற இயல்பு. நீங்கள் பிரேக் விட்ட பிறகு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஏதோ சொல்லி கொடுத்துட்ட மாதிரி தெரியுது இப்போ பேசுறது. ஆமாம், இந்த பிரேக்குக்கு பிறகு நீங்கள் கேட்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப அடல்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கலாம். இது மாதிரி குழந்தைகளை நான் ஸ்டடி பண்ணும்போது ஒவ்வொரு வயசுக்கும் என்னென்ன பிஹேவியரல் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது. 8 வயசில் ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும், 8 வயசில் மிடில் கிளாஸ் குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் ரெஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை பெருசா, இன்னும் தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். இவர்களுடைய விருப்பத்தில் இவர்கள் வளர்கிறார்கள், அவ்வளோதான். இவங்க விருப்பத்தில் இவங்க வளரவே இல்லை. முன்னாலேயுமே கூட பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தின் ஏற்பதான் பிள்ளைகளை வளர்த்துருக்கிற மாதிரி தான் படுது. அப்பாக்கள் சொன்னாங்க, படிக்க வச்சாங்க, அவங்க தன்னுடைய பிள்ளை எப்படி வளரணும்னு நினைச்சாங்களோ அப்படியே தான் அனுமதிக்கப்பட்டாங்க. இல்லை நீங்கள் காலேஜ் வரைக்குமே கிட்டத்தட்ட அப்பாக்கள் சேர்த்தது தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும், என் பீரியட் வரைக்குமே கிட்டத்தட்ட அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இப்போதான் இப்படி நடக்குதுன்னு மட்டும் சொல்லிட முடியாது. எல்லா காலகட்டத்திலுமே நம்ம இந்திய அமைப்பில் பெரும்பாலும் அப்படித்தான் இருந்திருக்கு. என்ன இருந்துச்சு, பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் பிள்ளைகள், என் பிள்ளை இப்படி வளரணுங்கிற ஒரு மனநிலையோடு தான் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலும். இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் காலமாற்றம்னு சொன்னதை நான் கொஞ்சம் விரிச்சு சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கு தான் ஆகணும். ஒரு ஒரு 4000 வருஷமாக குழந்தைகள் பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இந்த சமூகம் வளர்ந்துச்சு. கடந்த ஒரு 200 வருஷமாக தான் இந்த வளரும் பருவத்தில் இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்கிற ஆராய்ச்சிக்கு வந்துச்சு. 1989 தான் யுனைடெட் நேஷன்ஸோடைய யூனிசெஃப் குழந்தைகள் உரிமைக்கான கன்வென்ஷன் வந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் 23 உரிமைகள் குழந்தைகளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 23 உரிமைகளை இப்போ இந்த பெற்றோர்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த அடல்ட்டும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 1950க்கு பிறகு கான்ஸ்டியூஷனில் இருந்த ஒரு சிலர் குழந்தைகள் எல்லாம் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்று வரைக்கும் ஒரு குழப்பம் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில்னா, குழந்தைனா யார் என்கிற வரையறை. ஒரு சட்டம் ஒன்று வரையறை செய்யுது. நீங்கள் திருமணம் சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 21 தான் குழந்தை, 21 வரை குழந்தைன்னு சொல்லும். அதே தொழிலாளர் சட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வயசு வரை குழந்தைன்னு சொல்லும். ஜூனியர் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி கிரிமினல் லா எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வரை குழந்தை, 18 வரை குழந்தைன்னு விவாதம் செய்வாங்க. சைல்டு லேபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 வரை தான் குழந்தை என்று சொல்லுவாங்க.
கல்வி கொடுக்கணும், இந்த நாடு வந்து குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னா 3லிருந்து தான் குழந்தையே தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 0, 1, 2, 3 வந்து இந்த நாடு குழந்தைன்னு ஏற்றுக்கிறது இல்லை. கட்டாய கல்வி வரும்பொழுது 3 வயதை தாண்டட்டும், பிறகு பார்த்துக்கலான்னு தான் இந்த அரசாங்கம் பேசுது. ஆக இந்த சில இடத்துல குழந்தையோடைய உயரத்தை மெஷர் பண்ணுறாங்க, சில இடத்துல குழந்தையோட வயசை மெஷர் பண்ணுறாங்க. ராம் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இப்படி அரசாங்கம் தனக்கு எப்படி வசதியோ, எப்படி வசதியாக இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணால் அவங்களுக்கு செலவு குறையுமோ அப்படி தான் இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணால். இன்னும் குழந்தைனா என்ன, குழந்தைனா யார் போன்ற டெஃபினிஷன்ஸ்க்கே இந்த நாடு இன்னும் கிளியர் கட்டாக வரல. அடல்ட் வேர்ல்டு, நான் அடல்ட் வேர்ல்டு, அவ்வளோதான். சைல்டு வேர்ல்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, குழந்தைகள் உலகம்னு ஒன்று இல்லை, அடல்ட் உலகம் என்று ஒன்று இருக்கிறது, பெரியவர்களின் உலகம் ஒன்று இருக்கிறது. அதற்குள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடிஞ்சா நீங்க யூ ஆர் பர்மிட்டட், அதர்வைஸ் யூ ஆர் நாட், யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த சொசைட்டி. ராம், இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அனலிட்டிக்கல் வியூவாக பார்க்குறீங்களா, இல்லை கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ ஸ்பெசிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு கூட இன்னொன்று ஒரு இது இருக்குது. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்களே நான் ஒரு க்ரீமி லேயர் கிட்ஸாக தான் பார்க்குறேன். இப்போது நார்வேயில் நான் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணேன். அவங்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் குழந்தைகளை ஒரு கைதிகள் மாதிரி தான் நடத்துது. நான் பள்ளிக்கூடத்தில் தங்கமீன்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடம் பேர் சொல்ல தவறுன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, அந்த அமைப்புங்கிறது அவ்வளோ இறுக்கமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. முன்னெல்லாம் நான் படிக்கிற எப்படி ஸ்கூல் இருக்குன்னா, மைதானம் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், நடுவில் கட்டடம் இருக்கும். இப்போ மைதானம் கிடையாது, மரங்கள் கிடையாது, கட்டடம் மட்டும்தான். உன்னோட டீச்சர்ஸ்க்கும் ஓரளவு கவர்மெண்ட் சேலரி கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் பிரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். டீச்சர்ஸும் குழந்தைகளாக பார்க்குறதில்ல, அவங்களோட வேர்ல்டுலேருந்து தான் பார்க்குறாங்க. குழந்தைகளுக்கான படங்கள் கிடையாது, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கிடையாது, குழந்தைகளுக்கான என்ன சொல்கிறது, இப்போ இவர் சொன்னது வந்து கிட்டத்தட்ட அதான் உண்மை. 4000 வருட இலக்கியத்தில் குழந்தைகளுக்கான இலக்கியம்னா தமிழில் நீங்கள் 2 தான் எடுக்க முடியும். எங்கேயாவது ஏதாவது இந்த தாலாட்டு பாட்டு இருக்கும், அது குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கான பாட்டாக இருக்கும். மற்றபடி குழந்தை வளர்ப்பை பற்றியான புத்தகங்கள்லாம் இப்போ தான் ரொம்ப வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ இது கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ என் குழந்தைய வளர்க்குறதுங்கிறது வந்து அவள் என்ன சொல்கிறா, அவளுடைய உலகத்திலிருந்து அதை. ஆனால் இந்த தங்கமீன்கள் கதையும் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு அப்பா தன் மகளை அவள் விருப்பப்படி வளரட்டும் நினைப்பதை சமூகம் என்பது ஒத்துக்கொள்வதா இல்லை, குடும்பமும் ஒத்துக்கொள்வதா இல்லை. அவர்கள் இருவரும் முட்டாளாக தான் பார்க்கப்படுறாங்க. இதுதான் சமூகத்தினுடைய பார்வை. ஒரு குழந்தைய நீங்கள் ரசிச்சிங்கன்னா, ஒரு குழந்தைய அதன் போக்கில் விட்டீங்கன்னா, அந்த அப்பா அந்த குழந்தையை கெடுக்கிறாருங்கிற பார்வை, இல்லாட்டி அந்த குடும்பம் அந்த அம்மா இல்லை யாரோ ஒருத்தர் கெடுக்க, அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க சமூகம். சஞ்சய், நீங்கள் தான் அந்த அடல்ட் வேர்ல்டுங்கிற ஒரு வேர்டையும் காயின் பண்ணீங்க. அப்போ இந்த அடல்ட் வேர்ல்டுக்குள்ளே இந்த குழந்தைகளுடைய ஆசைகள், உரிமைகள் இதெல்லாம் எங்கெல்லாம் நசுக்கப்பட்டு இவங்களை ஒடுக்கி வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? அடல்ட்டுடைய பொழுதுபோக்கை இவர்கள் ரசிக்க வேண்டும், அதில் தான் இவர்களும் போக்கிக் கொள்ள வேண்டும். அடல்ட்டினுடைய விருப்பங்களுக்கு தான் இவங்க உடை அணிய வேண்டும். அடல்ட் விரும்புவதை தான் இவங்க படிக்கணும். அடல்ட் விரும்புகிறவங்கள தான் இவங்க பிற்காலத்தில் வந்து கட்டிக்கணும். இவங்க விரும்புகிற அடல்ட்டோட தான் அவங்க பேசணும். இவர் அங்கிள்னா அங்கிள் கிட்ட ஹலோ சொல்லணும். அந்த அங்கிள் இவர் பிடிச்சிருக்கோ அப்போ அதெல்லாம் கிடையாது. இவங்களுடைய நண்பர்கள் தான் அவங்களும் நண்பர்கள் ஆக்கிக்கணும், உறவினர்கள் ஆக்கிக்கணும். இப்படி இந்த நாட்டில் 21 வயசு வரைக்கும் இவங்க விரும்புகிற தான் இவங்க கட்டிக்கிட்டு வாழணும். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கான வாழ்க்கை என்பதே ஒன்று இல்லை. இவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சா அப்பா அம்மாவோட சொத்து கிடைக்கும். என் மகன் எதையுமே செய்ய வேண்டாம், அவன் 10 தலைமுறைக்கு சொத்து நான் சேர்த்து வைப்பேங்கிறது என்ன வாழ்க்கை? அதில் ஒன்றுமே அர்த்தமே இல்லையே. என் மகளும் எதுவும் செய்ய தேவையில்லை, என் மகளை எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ணி கட்டி கொடுத்துருவேன்னா அப்புறம் என்ன உன் மகளுக்கும் மகனுக்கும் இங்கே என்ன சேலஞ்ச் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய அந்த வரிகள். 2 வரியோ 4 வரி அழகான கவிதை போல் சினிமாவில் சொல்கிறதும் சரி, அல்லது உங்களுடைய ப்ரொமோஷன்ஸில் நான் பார்த்ததும் சரி, பேசும்போதும் சரி. ஸோ உங்களுக்கும் உங்கள் மகளுக்குமான அந்த அழகியல் உறவை இந்த உங்கள் படத்தில் வந்தது அல்லாமல் ஒரு கவிதையாக எனக்கு சொல்ல முடியுமா? அதோட நான் அந்த ஷோ என் பண்ணணும்னு பிரியப்படுறேன். இல்லை, கவிதையாக சொல்லணும்னா தங்கமீன்கள் கதையை 2 பேர் எழுதியிருக்கோம். ஒன்றுன்னா இன்னொன்று என் மக அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் நேரடியாக எழுதுனேன், என்னை எழுத வச்சது அவன் சொல்லலாம். இதே பொருள் நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான் கதை வந்து அவளுடைய 7வது பிறந்த நாளைக்கு வந்து இந்த டிவியில் வோடோஃபோன் விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் நாய் வேணும்னு சொல்லி கேட்டால், நான் சரி நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன். நம்ம எப்போதுமே இந்த ஃபோனில் பேசிட்டு இந்த வண்டி ஓடிட்டு இருக்க அந்த சிக்னல் கவனத்தில் குழந்தை சரி 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 அப்படின்னு ஒன்று வச்சுருவோம்ல. நம்ம வந்து அதை தான் நான் அடல்ட்டாக பண்ண தவறு. ஒரு குழந்தை எப்படி கேட்குறாங்கிறது மட்டும் நம்ம ஒரு வேற ஏதோ வேலை விஷயத்தில் சரின்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு அது அவர் கிட்டத்தட்ட அவரோட மூச்சாயிடுச்சு. நாய் வரும்னு சொன்னால் ஹோம்ஒர்க் எழுதுறா, நாய் வரும்னு சொன்னால் டிவி பார்க்க மாட்டேங்குது. இப்போ எல்லாருமே நாயை வந்து அவன் மேலே வந்து
ஒரு துருப்சீட்டாக பயன்படுத்தாமல் இதுக்கு நடுவில் நம்ம வெவ்வேறு பணிகளுக்கு நடுவில் இந்த அதுக்கு இருக்க பிறந்த நாளைக்கு இன்னொரு 6 மாதம் ஒரு கடைசியாக ஃபோன் பண்ணி நான் குதிரைன்னு பேர் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு உண்மையாக குதிரை குட்டி வாங்கணும்னு தான் ஆசை, ஆனால் தாத்தா சொன்னார் ரொம்ப காஸ்ட்லின்னு, உனக்கு கஷ்டம், நாய்க்குட்டினா குட்டி தானே அது காஸ்ட்லி இருக்காதுல வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன். நான் சரின்னு சொல்லிட்டேன். நம்ம பொண்ணு வந்து நம்மள்ட்ட என்ன பணம் இருக்குது இவ்வளோலாம் தெரிஞ்சு சொல்கிறேன். போய் நாய் விலை கேட்டால் அவன் 25,000 சொன்னா என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. ஏன்னா ஒரு நாய்க்குட்டிக்கு 25,000 கொடுத்து வாங்க முடியுமாங்கிறது. இப்போ என்னன்னா இவள்கிட்ட போய் நான் இது எப்படி காஸ்ட்லி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவள் வந்து இவ்வளோ நாள் ஒரு 3-6 மாதம் யோசிச்சுட்டா கேட்டால் அதுக்கான ஒரு கற்பனை உலகத்தெல்லாம் உருவாக்கிட்டா. நான் இதை முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நாய்க்குட்டி கட்டின அதோட விலை என்னன்னு நான் கேட்டு சொல்கிறேன், அந்த விலை முடிஞ்சா வாங்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது வேற. நான் எனக்கு விலை தெரியாமல் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதை வச்சு ஒரு கற்பனையில் போயிடுறேன். அவள் என்ன நினைக்கிறான்னா குட்டி நாய் ரொம்ப காசு கம்மியாக தானே இருக்கும். அவள் நிறைய பேருக்கு அதை சொல்லிட்டா, அதை வந்து நம்ம வந்து முறியடிச்சோன்னா அவளுடைய மொத்த என்ன சொல்கிறது அதை வச்சு உருவாக்கின ஒரு உலகத்தை உடைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கே அன்னைக்கு அந்த ஒரு 25,000 ரூபாய் அந்த ஒரு 15 நாளில் புரட்டி ஒரு நாய்க்குட்டிக்கு படாத பாடுபட்ட அந்த ஒரு இடத்துல இருந்து தொடங்கினதான் தங்கமீன்கள். தங்கமீனுடைய மொத்த கதையும் இதுதான். அதாவது இப்படி சொல்லலாம், அது மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையை வாழத்தான் அப்பாக்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான். முடியுதோ ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வரி தான் தங்கமீன்கள்.